3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயும் ஆட்சியை கலைக்கிறதான வாய்ப்புகளே இல்லை. இவர் போகிற ஸ்பீடை பார்த்தோம்னா அது ஒரு 15 வருஷத்துக்கு போகிற போட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்காது. நான் மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்காந்துட்டாருங்க. அதை யாரும் அசைக்கவே முடியாத சூழ்நிலை வர்றதுனால தான் இப்படிலாம் சில விஷயங்களை பேச விட்டு கிளறி விட்டுட்ருக்காங்க. போயஸ் கார்டன் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வீட்டையே விஜய் அவர்கள் வேலைக்கு வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் உண்டு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் மீது தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனம். 6 மாதத்தில் ஆட்சியை கலைச்சிருவோம், 3 மாதத்தில் ஆட்சியை கலைச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று மெட்ரோவை ஒரு விசிட் அடிச்சிருக்காரு. மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்குது, மக்களோட அரவணைப்பு அதுக்கு மேலே இருக்குது. சார், முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எப்படி ரொம்ப சந்தோஷமாக மக்கள் பார்க்குறாங்க. அதான் ரொம்ப முக்கியமாக தேவை. 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயும் ஆட்சியை கலைக்கிறதான வாய்ப்புகளே இல்லை. இவர் போகிற ஸ்பீடை பார்த்தோம்னா அது ஒரு 15 வருஷத்துக்கு போகிற போட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்காது. பட் இப்படி ஒரு எளிய முதல்வரை நாங்கள் பார்த்ததில்லைங்கிறாங்க மக்கள். முதலமைச்சர்னா இங்கோ மேலே இருந்து அப்படி குதிச்சு உட்காந்தவர் அப்படின்னு சொல்லி கிட்டக்க நெருங்க முடியாமல் இருந்த சமயத்தில் பார்த்தா சர்வசாதாரணமாக நம்ம வீட்டில் ஒருத்தர் போய் அமைச்சரோ முதலமைச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. நேற்று அந்த சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டார். நான் கூட நிறைய சேனல்ஸில் பேசியிருக்கேன். எந்த நேரத்தில் முதலமைச்சர் திடீர்னு எந்த துறைக்குள் ஆய்வு மேற்கொள்ளணும்னு தெரியாது. போகிற ரூட்டில் திடீர்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா வண்டியை விடு அப்படின்ட்டா நேரம் அங்கே போய் நின்றுது. ஸோ அப்படி சில விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எடுத்துக்கிட்டு 4-5 ஆய்வு பண்ண பார்த்தோம். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா கோயம்பேட்டில் பார்த்தா அந்த கழிவுநீர் சுத்திகரிப்புல திடீர்னு உள்ளே மேற்கொண்டார். மழை வருது, கொடையை பிடிச்சிட்டு மக்கள் அவ்வளோ மழையிலையும் மக்கள் நிற்கிறாங்க. இங்கே ஆரவாரமாக பார்த்தது, சிரிச்சது, கை காமிச்சது. இது மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்கள் அமைச்சர்லேயே நாங்கள் பார்த்தது இல்லைன்றாங்க. அமைச்சர்லேயே பார்த்தோம்னா சர்வசர் போய் பார்த்து பேசி நிறைய வேலைகள் நாங்கள் பண்ணுறோம். முதலமைச்சர் எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அமைச்சர்கள் ஒரு பக்கம் ஆய்வு மேற்கொண்டா கூட முதலமைச்சர் தனியாக இறங்கிட்டார். ஸோ எந்த நேரத்தில் எது போகிறான்னு தெரியல. அப்படி தான் நிறைய நிகழ்ச்சி நடந்தது. நேற்று பார்த்தா மெட்ரோ ரயில் இதில் நேராக போய் டிக்கெட் கவுண்டரில் போய் ஒரு டிக்கெட்டை கையில் வாங்கிட்டு அந்த அப்படி க்யூவில் நின்று மெட்ரோ ட்ரெயின் வரும்போது மக்களாக போனது. ஸோ இது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நம்ம இதுதான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு தேவை. அதாவது மக்களை இணைந்து போகணும். அதுதான் அப்படி இன்னைக்கு கிடைச்சது மிகப்பெரிய தமிழ்நாடு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு அம்மா கிட்ட பேசுனது, அந்த அம்மா விஜய் அவர்களை கொஞ்சம் அதாவது என்ன சொல்லுது, இதெல்லாம் அப்படி தொட்டு பார்த்து கை கொடுத்தது, பேசுனது, தாடையை கொஞ்சுனது அப்படின்லாம் பார்க்கும்போது பெண்கள் மத்தியில் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் தான் எனக்கு ஞாபகம் போகுது. எம்ஜிஆர் அவர்கள் இது மாதிரி தான் பொதுவாக ஆண்கள் பெண்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்குள்ளவர். பட் பெண்கள் மத்தியில் ஒரு தனி மரியாதை எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. ஸோ மக்கள் இதில் படங்கள் மூலமாக நிறைய காமிச்சிருப்பார். பட் நேரில் அப்படி தான் இருந்தார். அதுதான் இப்போது விஜய் அவர்கள் அதே ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்டைலில் தான் மக்கள் பார்க்குறாங்க. அதிமுகலேருந்து வெளியே வந்தவர்களே பார்க்கும்போது தான் நாங்கள் எம்ஜிஆர் அவர்கள் இல்லைங்கிற குறைய விஜய் அவர்கள் தீர்த்து வச்சுருக்காங்க. அவருடைய மூலமாக தான் நாங்கள் விஜய் அவர்களை பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இவருடைய சிறப்பாக போயிட்டுருக்கு. நேற்று கூட பார்த்தா வைகோ அவர்கள் பேசும்போது காரசாரமாக பேசினார். நேற்று பார்த்தா 6 மாதத்தில் கலைச்சிருவேன்றாங்க, இது கலைச்சிருவேன்றாங்க. என்னையா அப்படி உங்களுக்கு அவ்வளோ ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, ஒன்றும் பண்ண முடியல, வர வேண்டிய கமிஷன் வரமாட்டேங்கன்னு புலம்புறாங்க அப்படின்னு வைகோ அவர்கள் நேற்று பேசுறதை பார்க்க முடியுது. சிறப்பாக விஜய் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் எதிர்பார்த்தாங்க தமிழக மக்கள். அதை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய குரலாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக முக்கியமான, அதாவது விஜய் பிடிக்காதவர்கள் மட்டும்தான் ஒரு தரப்பு பேசுகிறாரு தவிர இறக்கிடுவோம், இது ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டு விமர்சனங்கள் தாறுமாறாக போகுது. ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா சிறப்பான ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. நேற்று அது அந்த மெட்ரோவில் ஆய்வு மேற்கொள்ளும் போது நம்ம பார்த்தது, ட்ரெயினில் போகிறது, கிண்டியில் பார்த்தது, கிட்ட 101 அடி உயரத்தில் போய் அங்கே போய் நின்றுட்டு இருக்காரு, அசால்ட்டாக நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்தா உண்மையிலே மெய்சில் இருக்கிறது மாதிரி இருக்குன்றாங்க மக்கள். அதை ஸோ அதனால் மக்களாக இணைஞ்சிட்டாங்க. அவருடைய பல்ஸ் என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டா, மக்கள் பல்ஸ் அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தேவை ஃபஸ்ட் நாட்டுக்கும் இதுக்கும் மக்களுக்கும் என்னென்ன பண்ணணும், அதை பேஸை தொட்டு நம்ம பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் கையில் எடுக்கிறார். நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த 6 மாதம் 3 மாதம்லாம் அதை இனிமேல் பேச வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், நீட்டுக்கு போராட்டங்கள் டெல்லியில் நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சுங்கிற போது விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. மக்கள் மனசில் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சிருக்காருங்கிற மாதிரியான சூழல்லாம் இருந்தது. ஆனாலும் இன்னைக்கு வெளில போய் நின்று மக்கள் அவர் சந்திக்கும் பொழுது மக்கள் மனசில் அந்த மாதிரியான எந்த எண்ணங்களும் இல்லாத மாதிரி தானே சார் தெரியுது. இல்லை, விஜய்க்கு பிடிக்காத மக்களை வந்து உருவாக்குறாங்க. மாணவர்களே பார்த்தீங்கன்னா மாணவர்களை தவிர எல்லா பேர் இருந்து நம்ம பார்த்தோம். அதான் சனம் செட்டி கூப்பிட்டாங்க, மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியலையே, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்ட விஷயங்கள் அதுதான். அங்கே ஜென்சிக்கிட்டுக்கு என்ன வேலை? மாணவர்கள் போராட்டினா மாணவர்கள் மட்டும்தான் இருக்கணும். இல்லை சம்மந்தமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்து பேசி நீங்கள் பாட்டு போகலாம். அவங்களோட போராட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதனால் ஒரு தரப்பினர் விஜய் அவர்களை பிடிக்காத சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இந்த போராட்டம் பண்ணதாக தான் மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் நேற்று மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது மக்கள் மத்தியில். இதெல்லாம் எடுப்படல இது. நீங்கள் வந்து ஒருத்தரை அடிக்க தான் மக்கள் மனசில் உயர்ந்துட்டே போகிறாரு அவர். ஸோ நீ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறத வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் இங்கே வந்து போராட்டத்துக்கு வந்து அவர் சொன்னதே வந்து நீட் தேர்வை நான் ஆதரிக்கலைன்னு சொல்லிட்டார். அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. நீட்டு தேவையில்லைங்கிற விஷயத்தை தான் தாவேக அரசு சொல்லியிருக்கு. முதலமைச்சர் அதான் சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜனா கூட போராட்டத்தில் எங்களுக்கு சப்போர்ட், மாணவர்கள் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் விஷயத்தையும் அதை பேசியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதை அங்கேருந்து பேசுகிறாங்க. தமிழக அரசு எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தா கடந்த 10 ஆண்டுகளாக இருப்பவர் வந்து எதிர்ப்பு குரலும் சும்மா சொன்னதோட சரி, நீட்டே நாங்கள் ஒழிச்சிரும் சொல்லி தான் மக்கள்கிட்ட நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷமும் முடிஞ்சு போச்சு. நீட்டை ஒழிக்கவும் இல்லை, ரகசியம் இருக்குன்னு வேற சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரகசியம் சொன்னாலும் பரவாயில்ல, அதையும் சொல்லலை. 10 வருடங்களாக 2 பேர் ஆண்டவர்கள் வந்து சொன்னாங்களே தவிர செயல்படுத்தலை. பட் அங்கே போய் நீங்கள் பேசி மற்றவர்கள் பேசினாங்க, இயக்குநர்லாம் பேசி நம்ம பார்த்துருப்போம். இதுமுடைய குரல் கொடுக்கல. இல்லை, விஜயை மட்டுமே குறை சொல்லிகிட்டே இருக்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. தமிழக முதலமைச்சர் அவர் தேவையில்லைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார். இப்போ சம்மந்தமான விஷயங்கள் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசி நீட்டு தேவையில்லைங்கிற விஷயத்தை வலியுறுத்த போகிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. நான் மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்காந்துட்டாருங்க. அதை யாரும் அசைக்கவே முடியாத சூழ்நிலை வர்றதுனால தான் இப்படிலாம் சில விஷயங்களை பேச விட்டு கிளறி விட்டுட்டு இருக்காங்க. ஓகே சார், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இதில் நீலாங்கரையிலேருந்து சட்டமன்றம் போயிட்டு இருக்காரு. ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் வந்து போயஸ் கார்டனில் வீடு வாங்க போகிறாருங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்துச்சு. அது என்ன ஒரு ஸ்டேஜில் சார் இருக்குது? இல்லை, எனக்கும் இந்த தகவல் வந்து கேள்விப்பட்டேன். நம்மளோட பேசியிருக்கேன்னு வச்சுங்களேன். பட் 17 கிலோமீட்டர் நீலாங்கரை டு தலைமைச் செயலம் போகிறதுக்கு மக்கள் வந்து ஒன்வேல போனால் கஷ்டமாயிடக்கூடாது. அவங்களுக்கு எந்தெந்த வேலை காலையில் போவாங்கன்னு தெரியாது. அவசர வேலை நிறையா இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், வேலைக்கு போகிற இவ்வளோ விஷயங்கள் நிறையா இருக்கும். தான் அதை ஒன்வேல வந்து ஒரு சைடு மட்டும் பேட்டரி கட்டிட்டு ஒரு சைடு நான் போகிறேன், ஒரு சைடு மக்களை விட்டுருங்கன்ட்டேன். ஸோ அப்படி தான் இப்போது போயிட்டு வந்துட்டு இருக்கார். பட் பக்கமாக இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போது இந்த போயஸ் கார்டனுங்கிறதுக்கு மிகப்பெரிய வரலாறே ஒன்று இருக்குது. நீங்கள் சென்ட்ரலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோடு, இந்த பக்கம் பாய்ஸ் கார்டன், நேர் ஆப்போசிட் போனீங்கன்னா இந்த கோபாலபுரம். ஸோ இந்த முதலமைச்சர்கள் வந்து இருக்கிற இடமா இருக்காது. ஸோ ரெண்டுமே அப்படிங்கும்போது பாய்ஸ் கார்டனுக்கு என்ன ஒரு வரலாறு அப்படின்னா, எப்படி உருவாச்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த பிரிட்டிஷ் பீரியடில் வந்து போ அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து தேனாம்பேட்டையிலேருந்து பாய்ஸ் கார்டன், அது இப்போ பாய்ஸ் கார்டன் வச்சுங்களேன், அப்போ பேர் கிடையாது, தேனாம்பேட்டையிலேருந்து நடந்து பாய்ஸ் கார்டன் வெளியாக போகிறார். அப்போ அவருக்கு அந்த நடை தூரம் ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ நீங்கள் ரோடு பில்டிங் வந்துருச்சு, அடையாளமே வேறு. தேனாம்பேட்டை, ஆலர்பேட்டை, பாய்ஸ் கார்டனே வேறு லெவல். ஆனால் இந்த மண் ரோடு மாதிரி போயிட்டு ஒரு ரோட்டில் போகும், எந்த வீடு எதுவுமே கிடையாது, பூரா மரம் காடுகள் மாதிரி இருந்தது. அப்போ அவர் கிராஸ் பண்ணி போகிறாரு. போகும்போது அந்த இடம் நல்லா ஒரு மாதிரி, இந்த நம்ம எப்படி சொன்னால், ஸோ இப்போ கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போனால் அந்த அடர்ந்த கூலிங், இந்த மரங்கள்லாம் இருக்கிறது மாதிரி அந்த இடம் அவ்வளோ பசுமையாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் நமக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் பேர் போ. ஓகே, இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த இடத்துல நான் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி அதற்குரிய அனுமதி வாங்கி பணம்லாம் கட்டி ஒரு பங்களா கட்டுறார். அப்போ அதுக்கு ஏதாவது பேர் வைக்கணும்ல, மொட்டையாக இருக்குது, என்ன வைக்கலும் போது அவருடைய பேரைக்கும் போது கார்டன்னு வைக்கும் போது தான் போ கார்டன் வச்சாங்க. அது ஒரு மாதிரி சொல்லும் போது தான் பாய்ஸ் கார்டன்னு மாறுச்சு. வெளியில் போர்டே வச்சார், பாய்ஸ் கார்டன்ற பேர் அவர் தான் வச்சுது, அவர் பேர் போன்றதுனால. ஸோ அது அப்படியே நாளடைவில் வருது. அந்த இடம் ரொம்ப பசுமையாக செழிப்பாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் அதிகாரி வந்து ஒரு பங்களா கட்டிட்டு செட்டில் ஆகிட்டாரு அப்படின்னோடனே இது வெளியில் டாக் போகுது. அப்போ பின்னி மில் ஓனர், பின்னி மில் ரொம்ப டாப் மோஸ்ட். இப்போ அவருடைய ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, அதிகாரிகள் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு இடம் நல்லா இது மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்களில் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இந்த பாய்ஸ் கார்டன் வருது.
அப்போ போன்றவர் ஒரு பங்களா கட்டி போயிட்டு அது பேர் பாய்ஸ் கார்டன் வச்சுட்டாரு. இப்போ அந்த இடத்துல போகும்போது அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னா நுங்கம்பாக்கம் ஸ்டெல்லிங் ரோட்டில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, கான்வென்ட் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த அதிகாரிகள்லாம் வீடு கட்டி வச்சுருந்தாங்க. பட் அது காடுன்றதுனால அந்த பாம்பு எல்லாம் போய் ஒரு பாம்பு கடிச்சு ஒரு இறந்து போன சம்பவம் இருக்கும்போது தான் வேணாம் இனிமேல் இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்த அந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு பெர்மிஷன் அவங்க புன்னி மில் கொடுத்துட்டு பாய்ஸ் கார்டனுக்கு வந்து நிறைய இடங்களை வாங்குறாங்க. வாங்கி அனுமதி வாங்கி எல்லாம் பண்ணி அந்த ஒரு பங்களா கட்டுறாங்க. அப்படியே உருவாகுது. அந்த அதிகாரிகள் பூரா இங்கே வைக்கிறாங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறமேலு அதையெல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம இங்கே போட் கிளப்னு ஒரு இடம் இருக்குது இங்கே படையாறில். ஸோ அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது பின்னி மில். அப்போ பங்களாக்கள் உருவாயிருது இங்கே. ஃபஸ்ட்டு போனது ஸோ பாய்ஸ் கார்டனாக மாறுது. மற்ற பின்னி மில்லை சேர்ந்த அறையில் போகிறாங்க. இது வந்து டாப் போகுது. நல்ல ஒரு இயற்கை எழிலாக இருக்குது, ரொம்ப கார்டனாக இருக்குது, எல்லாம் பங்களா ஏரியாவாக போகும்போது தான் அப்படியே வர்றாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மாறுறாங்க. அப்போ அவரும் இந்த பாய்ஸ் கார்டன் விஷயம் போகுது காதுக்கு. அப்போ அவங்க அம்மாவும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது 70 அதாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு சேர்த்து வச்சு ஒரு 1.5 லட்சமோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன். அந்த இடம் பர்டிகுலர் இடம் வாங்குறாங்க. அவங்க அம்மா பேர் வந்து வேதவல்லி, ஜெயலலிதா அம்மா அவருடைய பேர். அப்போ ஒரு 1.5 லட்சம் எதுவும் வாங்குறாங்க. அந்த இடம் 72ல் வாங்கி வீடு கட்டுறாங்க. அதை ஜெயலலிதா அவர்கள் டாப்பில் இருக்காங்க, பீக்கில் இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். அப்போ அந்த இடத்துக்கு வந்து வேதா நிலையம் வைக்கிறாங்க. பட் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அம்மாவுடைய மறைவு வருது. ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. சரி, நினைவாக தான் வேதா நிலையம்னு வச்சாங்க. ஸோ பாய்ஸ் கார்டனில் உள்ள ஃபஸ்ட்டு வந்து இந்த உள்ளே வந்தார், பின்னி மில் பெரிய பிஸ்னஸ்மேன் உள்ளே வந்தாங்க, அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் உள்ளே வந்தாங்க. ஸோ அதற்கு பிறகு தான் அந்த இடம் ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஆகும்போது 75ல் ரஜினி சார் வந்து ஃபீல்டுக்கு வந்துடுறாரு. இப்போ 80ஸ்ல வந்து பாய்ஸ் கார்டனில் வாங்கினா ஒரு மெரிட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு இடம் வாங்குறாங்க. 80ல் 81ல் வந்து அங்கே ஒரு பங்களா கட்டி ரஜினி சார் கட்டிடுறாங்க. ஜெயலலிதா வீட்டுக்கு பக்கத்து காம்பவுண்டில் ஒரு சின்ன ரோடு போகும், போய் திரும்பணும்னா ஸோ ரஜினி சார் வீடு அங்கே ஒரு பங்களா கட்டிட்டு வர்றாங்க. இப்போ சசிகலா அவர்களுக்கும் பாய்ஸ் கார்டனில் ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ சிஎம் ஆகிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் சசிகலா அங்கே இருக்காங்க, பாப்புலர் அது இடம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நயன்தாரா அவர்கள் வந்து 2 ஃப்ளோர் ஒன்று வாங்கிட்டு அங்கே இப்போ இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நயன்தாரா விக்னேஸ்வரன் பாய்ஸ் கார்டன் போகிறாங்க. இப்போ இந்த மிடில் தான் ஜெயலலிதா அவர்கள் வந்தாச்சு. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு சசிகலா இருக்காங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க. பூரா பங்களா ஏரியா கார்டனில் ஒரு விவிஐபி ஏரியா மாதிரி அதை மாறுது. பாய்ஸ் கார்டனில் தான் அப்படி காலரை தூக்கி விட்டு அப்படி ஒரு மெரிட்டாக இருக்கலாங்கிற மாதிரி. அப்போ தான் தனுஷ் உள்ள வர்றாரு. அவர் 100-150 கோடிக்கு மேலே ஒரு இடம் வாங்கி, அதுவும் வாஸ்து பிரகாரம் சரியில்லாத இடம். ரஜினி சார் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. பட் சொல்லப்போனால் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் போட்டு நிறைய இடங்கள். அப்படி தான் இப்போ அரசியலுக்கு வந்து அவர் பேச்சு கேட்க மாட்டேங்கிறார். ஸோ அங்கே ஒரு வீடு கட்டிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டார் இப்போ. ஸோ அது வந்து பெரிய பரபரப்பாக இருக்கிற ஒரு இடமா மாறுது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் சிஎம் ஆகிட்டு சென்டிமெண்ட்டாக பார்த்தா அந்த இடம் வந்து ரொம்ப இதாக. இப்போ அவர்களுடைய ரிலேஷன் தீபா அவர்கள் தான் வந்து இப்போ அந்த வீட்டில் இருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நீலாங்கரையிலேருந்து இங்கே போகிறது தூரங்கிறதுனால பாய்ஸ் கார்டன்னா ஒரு மெரிட்டாக நல்லாயிருக்கும். அங்கே ஒரு அதை இடமோ வீடோ வாங்கிட்டு ஒரு கட்டிட்டு விஜய் அவர்கள் போகலாங்கிற அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுத்துக்கிற தகவல் வருது. இப்போ இதுக்கடையில் நிறைய பேர் பேசுகிறது ஒரு பக்கம், நம்ம கூட ஒரு விஷயத்தில் பேசும்போதுன்னா பாய்ஸ் கார்டன் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த வீட்டையே விஜய் அவர்கள் வந்து வேலைக்கு வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. அப்போ இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. பட் இன்னும் உறுதி செய்யப்படலை. அதை கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே வாங்கி போனலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலவரம் ஓடிக்கிட்டு இருப்பது. பட் அவ்வளோ காஸ்ட் வருமானங்கிறது தெரியாது. அதுக்கு இன்னொரு இடங்கள் கூட இப்போ வாங்கி கூட இஷ்டத்துக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி கூட போய்க்கலாம் நம்ம. பட் அதுக்கு ஒரு மெரிட் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது, ஒரு நடிகையாக இருந்தது, அப்புறம் சிஎம் ஆனதுக்கப்புறம் அங்கே இருந்தது, அந்த வாழ்ந்த சரித்திரம் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அந்த வீடை வாங்கிட்டு போகலாங்கிறது மாதிரி ஒரு செய்தி இருக்கிறதுனால அது போவாரா போகமாட்டாரா அப்படிங்கிறத நம்ம விஜய் அவர்கள் தான் முடிவு செய்யணும். பட் அப்படி ஒரு தகவல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பாய்ஸ் கார்டனுக்கு விரைவில் விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடம் விஜய் அவர்கள், பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், இந்த பக்கம் சசிகலா அவர்கள், இந்த பக்கம் அது விரைவில் வந்து நயன்தாரா விக்னேஷ் வந்தது, ஒரு பக்கம் தனுஷ். ஸோ இப்படி சினிமாவுக்கும் கலைத்துறைக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ஏரியாவாக அது மாறுது இப்போ. அதனால் விஜய் அவர்கள் பாய்ஸ் கார்டன் வந்தால் சிறப்பாக தான் இருக்கும். பட் என்ன முடிவு பண்ண போகிறான்னு தெரியல. அதனால் நீ பாய்ஸ் கார்டன் கேட்டோன்னு இந்த பழைய வரலாறுலாம் ஞாபகம் வந்துச்சு. நேயர்களுக்கு எப்படி உருவாச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பாய்ஸ் கார்டன்,
அது சாந்தமாக சொல்லியிருக்கான். பார்க்கலாம் விஜய் அவர்கள் வருவாரனுங்கிறத கூடி சீக்கிரம் தெரியும். அப்போனா போயஸ் கார்டனில் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் தனுஷுக்கு அந்த ஆசை வந்திருக்குமோ சார்? கண்டிப்பாக. ஏன்னா அரசியலும் சினிமா பிரிக்க முடியாதுன்னு சொன்னோம். இப்போ அவர் அரசியல் களத்தில் வந்து அப்படி தூக்கி போட்டாங்க. சரி, யாரு வேணாலும் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியல் தானே, நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னா யாரும் உள்ளே வரலாம். பட் அதை செய்யணும். ஓகே, மக்கள்கிட்ட நீங்கள் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். சினிமாவில் நடிச்சிட்டு போனால் திடீர்னு வந்து இறங்கிட்டு அரசியலில் வரணும்னா முடியாது. விஜய் அவர்கள் வந்து கடைசியாக வந்து என்னுடைய இறுதி படம் ஜனநாயகம்னு சொல்லி முடிச்சிட்டார். வெற்றியா தோல்வியாங்கிறதே தெரியாது அப்போ அவருக்கு. ஆமாம், மக்களை நம்பி வந்தார். அந்த தில்லு தைரியம் எல்லாருக்குமே வரணும். ஏன்னா ஜெயலலிதா அவர் நடிகையாக இருந்து அரசியலுக்குள்ளே போய் சிஎம் ஆனாங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஆக்டராக வந்து அரசியல் கட்சி உருவாக்கலாங்கிற அந்த முடிவு எடுக்கப்படுது. வந்திருந்தால் 96 அவர் சிஎம் அமர வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஆக்டிங் சிஎம்மாக கூட இருந்தாலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குது சசிகலா அவர்கள். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அதிமுக எல்லாம் ஒன்று சேர்ந்து அது காலம் போகிறது மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. அதுக்கு அடுத்து இப்போ தனுஷ் அரசியலில் கிட்டத்தட்ட உள்ளே இறங்கிட்டாருனே வச்சுங்க. நீங்கள் புது கட்சி இன்னும் மட்டும் பேர் இது மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அது விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. என்ன ஒரே ஒரு விஷயம், தனி கட்சி ஆரம்பிங்க. எந்த கட்சியிலையும் நீங்கள் போய் சேர்ந்துடாதீங்க. உங்களோட யாரோ கூட்டணி வந்தாங்கன்னா சேர்த்துக்கிங்க. நீங்கள் தான் அந்த கட்சியின் தலைவராக இருக்கணும். ஸோ நிறுவன ஃபவுண்டராக நீங்கள் தான் இருக்கணும். கட்சி தலைவராக தனுஷ் தான் இருக்கணும். ஏன்னா இடையில வந்து பார்த்தோம்னா அண்ணாமலை சீமான் அவர்கள்லாம் தனுஷோட சேர்ந்து ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது. அதில் நீங்கள் மட்டுமே தனித்துவமாக இருந்தால் வரவங்களை சேர்த்துக்கலாம். வேறு ஒருத்தர் அடாப்ட் ஆனீங்க அப்படின்னா 10ஓட 12 தான் தனுஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். விஜய் அவர்கள் மாதிரி வருவாரா அப்படின்னா நீங்கள் முயற்சி தான் பண்ணி பார்க்கணும். அது நீங்கள் செய்கிற போகிற எஃபர்ட்டில் தான் இருக்குது. மக்கள் மத்தியில் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வேலை செய்யணும், உழைக்கணும். 230 தோல்வி நீங்கள் போகணும். இப்போலாம் நீங்கள் பாடுபட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகள்னு ஒன்று வச்சுட்டு வர்றீங்க. அதை மக்கள் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதனால் விஜய் அவர்களுடைய அந்த வளர்ச்சி அது அடுத்தவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா இனிமேல் வந்து அரசியல் களத்தில் முந்தைய அரசியல் கட்சி தலைவர்களோ அரசியலோ இருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறை நடிகர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் வந்து விஜய் அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னோன்னா ஒரு பக்கம் சூர்யா பிரதமர் இருந்தது, சூர்யா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லி. அதனால் அந்த கேப்பில் தனுஷ் உள்ள வர்றாரு. நடிகர்கள் இல்லாமல் இனி தமிழக அரசியல் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.